வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 6. குறள் எண் 6 பற்றி பார்ப்பதற்கு முன்பாக வானம் பார்த்த பூமி என்பதன் விளக்கம். வானம் பார்த்த பூமி என்பது ஆறுகள், ஏரிகள், கிணறுகள் போன்ற நீர் ஆதாரம் இல்லாததால் விவசாயம் செய்ய மழையையே நம்பியிருக்கும் நிலத்தை குறிக்கிறது. விவசாயம் செய்பவர்கள் மழைக்காக வானத்தையே பார்த்து கொண்டிருப்பதால் இந்த பெயர் வந்தது. இது பெரும்பாலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காணப்படுகிறது. இத்தகைய நிலங்களில் விவசாயம் செய்ய வேறு நீர் ஆதாரங்கள் இல்லாததால் மழை பெய்து பயிர் செழிக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் மழையை மட்டுமே நம்பி இருப்பார்கள். விவசாயம் செய்ய மழையின் வருகைக்காக காத்திருக்கும் நிலங்களை இப்படி அழைப்பது வழக்கம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பல பகுதிகள் இந்த வகையைச் சேர்ந்தவை. வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 6. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்று ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இந்த குறளில் விசும்பு என்று சொன்னால் வானம். வானத்திலே இருந்து மழை துளி விழாவிட்டால் பசுமையான புல்லை கூட காண முடியாது என்பதாகும். விளக்கம். வானத்தில் இருந்து மேகங்களின் துளிகள் மழையாக பூமியின் நிலத்தில் விழாமல் போனால் என்ன ஆகும்? அந்த நிலத்தில் பசும் புற்கள் கூட முளைக்காது. ஆதலால் நாம் அவற்றை நிலத்தின் மேல் பார்ப்பது அரிதாகிவிடும். பசும் புல்லிற்கு தேவையான தண்ணீர் சிறிதளவுதான் வேண்டும். அது நிலத்தின் மேற்பரப்பில் ஒரு சில அங்குலம் இருந்தால் கூட போதும். அப்படிப்பட்ட பசும் புல்லிற்கு தேவையான நீரே கிடைக்கவில்லை என்றால் நிலத்தடி நீரினை நம்பியுள்ள மரங்கள், செடிகள் எல்லாம் எப்படி உயிர் வாழும்? குளங்களிலும் ஆறுகளிலும் எப்படி தண்ணீர் நிரம்பும்? அதனை நம்பியுள்ள விலங்குகள் எப்படி தண்ணீர் பருகும்? இந்த பசும் புற்களும் செடிகளும் மரங்களும் நீர்நிலைகளும் இல்லை என்றால் விலங்குகள் எப்படி நிழலார வாழும், உணவு உட்கொள்ளும்? பறவைகள் மரத்தில் காய்க்கும் பழங்களையும் விலங்குகளின் ஊனையுமே நம்புகின்றன. அவை எப்படி உயிர் வாழும்? செடிகளையும் விலங்குகளின் மாமிசத்தையும் உணவுக்காக நம்பும் மனிதர்கள் எப்படி உயிர் வாழ்வார்கள்? ஆதலால் எல்லா ஜீவராசிகளும் மழையை நம்பியே உள்ளன. மழை அரிதானால் பசும் புல் உட்பட எல்லா ஜீவராசிகளும் அரிதாகும். குறள் விளக்கம். மேகம் மழை துளியை தராவிட்டால், அதாவது வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும் புல்லின் தலையையும் காண முடியாது. ஆகவே இந்த நிலத்தில் பசும் புல் தலை காட்டக்கூட மழை துளி தேவையாக இருக்கிறது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்று ஆங்கே பசும் புல் தலை காண்பு அரிது. நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.